முடியலடி. இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இங்க வாங்க. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம் இங்க? சார், இவங்க 3 பேரும் இங்க தான் பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சரி, அவங்க இதோ இந்த கார்டு கொடுத்தாங்க. ஆனா இவங்க இது இல்ல, கேட்டா ஃபியான்சி இதுன்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார், அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். எதுக்கும் வெரிஃபை பண்ணிக்கலாம்ல. உங்க 3 பேத்துல இந்த கார்டு யாருது? சார், எந்துதான் என்னோட ஃபியான்சி இது சார். ஓ, தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் வெரிஃபை பண்ணோம். அவர் வர சொல்றீங்களா? சார், என்ன சார் இதுக்காக அவரை டிஸ்டர்ப் பண்ணணுமா? அவர் ஒர்க்கா இருப்பாருல்ல. இல்லம்மா, ஒரு சின்ன வெரிஃபிகேஷனுக்காக தான். அப்ப எங்களை பார்த்தா உங்களுக்கு தப்பா தெரியுதா சார்? சார், நான் அவரை வர சொல்றேன் சார். ஏய் ஏண்டி? வேற வழி இல்ல ஆர்த்தி, அமைதியாரு. சரி, ஓகே, வர சொல்லுமா. சார், ஒரு கஸ்டமர் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? நான் தான் உண்மையை சொல்றேன்ல. நான் ஏன் சார் இந்த கார்டை எடுத்துட்டு வரணும்? அப்படின்னாலும் எனக்கு பின் நம்பர் தெரியும்ல. சரிம்மா, நான் இப்போ உன்னை தப்பா எதுவும் சொல்லியே, ஜஸ்ட் ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் தான். என்னதான் இருந்தாலும் இப்படிலாம் பண்ணக்கூடாது சார். இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. சார், எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நாங்க டீசெண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை பார்த்து திருடிட்டு வர மாதிரியா இருக்கு? அதுக்கு இல்லம்மா, ஒரு டவுட்னு வந்துருச்சுன்னா கிளியர் பண்ணிடணும்ல. சார், ஃபோன் பண்ணிட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துருவாங்களாம். சரி, ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கம்மா. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஷோரா தான் சொல்றீங்களா? இவங்க மேல உங்களுக்கு டவுட்டா தான் இருக்கா? ஆமா சார், இவங்கள பாருங்க. இவங்க இந்த கார்டு யூஸ் பண்ற மாதிரியா இருக்கு. அவங்க தான் ஃபியான்சின்னு சொல்றாங்களேம்மா, அது பின் நம்பரும் கரெக்டா சொல்றாங்க. இல்ல சார், எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இவங்க சொல்றது டிகே கம்பெனியோட சிஇஓவை என்னால நம்பவே முடியல. அவர் வந்து இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிப்பாருன்னு. அதனால தான் சார். சரி, வெயிட் பண்ணி பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. வாங்க சார், வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, விடுங்க. என்னடி நடக்குதுங்க? இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் யாரு எப்படின்னு. அருண் நான் வரேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாண்டி, வரணும். சீக்கிரமா வந்துட்டா பரவாயில்ல. ஏ வர்ஷா, இப்ப எதுக்குடி தேவையில்லாம அவனை வர சொன்னேன்? நான் என்ன சும்மா வர சொன்னேன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு? நம்ம பிரச்சனையில இருக்கோம். அவன் வந்து சொன்னாதான் நம்புவாங்க. இதுக்கு தான் அந்த மாதிரி கடைக்கெல்லாம் வேண்டாங்கிறது. நம்மள பார்த்தா இப்படிதாண்டி தெரியுது உங்களுக்குலாம். அவ நிக்கிறா பத்தியா? அவள மாதிரி ஆளுங்களுக்குலாம் நல்லா அப்படி ஸ்டைலா மினிக்கிட்டு வரவங்க தாண்டி பிடிக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிக்காது. சரி, வெயிட் பண்ணுவோம். அவன் எப்போ வருவான்னு வேற தெரியல. அதுக்குன்னு ஃபியான்சி நாடி சொல்லி வைப்பாங்க. உண்மைதானே? என்ன நிக்கி? ஆமாண்டி, உனக்கு அவர் தான். நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வேணா பாரு, நீயே ஒரு தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. எப்படி நடக்காத விஷயத்த இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? நடத்தி காட்டுறோம் பாரு. சரி, அதை விடு. நிதிஷ் நான் ஃபோன் பண்ணாரா? தெரியல, காலையில நான் ஃபோன் பண்ணேன், அதோட சரி. அதுக்கப்புறம் இன்னும் எந்த காலும் வரல. அப்பா, வீட்ல இருக்கீங்களா இல்லையா? நான் நிதிஷ் வந்திருக்கேன். அப்பா, இங்க ஒரு ஆள் வரமாட்டாங்க, இதுக்கு வேற என்ன வான்னு தொல்லை பண்றது. டே மச்சி. டே விக்கி, எப்படிடா இருக்க? ஏதோ இருக்கண்டா, நீயே? இப்ப நல்லா தான்டா இருக்கேன். பரவாயில்லையே மச்சான், சந்தோஷமா இருக்க போல. இப்படியே இருறா. அப்புறம் லைஃப்ல எல்லாம் எப்படி போகுது? அதான் சொன்னேன், நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்பதான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிற மாதிரி இருக்கு. ஆமா, இவ துர்கா எப்படி இருக்கா? அவளுக்கு என்னடா, நல்லா தான் இருக்கா. இப்போ ரீசெண்டாக அவளுக்கு ஏதோ ஒரு பையனை பிடிச்சிருக்கு. ஆனால் அவன் செட் ஆவானா என்னன்னு தான் தெரில. டே, அவளுக்கு செட் ஆகலைன்னா பிரிச்சு விட்டுடா, அப்புறம் அவள் தான் ரொம்ப வருத்தப்படுவா. அவன் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்க, ஏன்டா நேரில் மட்டும் இப்படி பண்ணுற? வேணாண்டா, தள்ளியே இருக்கிறது தானே எனக்கு நல்லது. ஆனால் அவள் உன் கூட பேசணும் பழகணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்கா தெரியுமா? புரியுதுடா, ஆனால் அது எதுவும் செட் ஆகாதுடா. அவங்க அம்மாவுக்கு பிடிக்காதுல்ல. டே அவங்க வந்துட்டாங்க. சரி, கேஷுவலாரு. தெரியுமே, போ. ஆமா, சொல்லுங்க. அதாம்மா கேட்டுட்டு இருக்கேன். இப்பதான் வந்திருப்பான் போல, அதான் கேட்டுட்டு இருக்கேன். அவன் எதுக்கு ஹெல்ப் பண்ண நம்மளுக்கு தேடி வர போறான்? இல்லம்மா, ஏதோ வேற ஏதோ காரணமா வந்திருப்பான்னு சொல்ல வந்தேன். நான் ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்ண போறேன்? அதோ இப்ப கேட்டுறம்மா, கேட்டு அனுப்பிச்சு விட்டுறேன்.
ஏ விக்கி, நான் ஒன்றும் இவங்கள பார்த்து விருந்து சாப்பிட்டு போக ஒன்றும் வரலன்னு சொல்லு. எங்கள் அப்பா கூப்பிட்டாரு, அவரை பார்க்க தான் வந்தேன். இவர் எதுக்கு இவனை கூப்பிட்டு பாரு? எந்த கூட ஒரு வார்த்தை சொல்லல. அவரை பார்த்ததும் கிளம்பிடுவேன்னு சொல்லு. ஐ அண்ணா, ஏன் அண்ணா எப்படி இருக்க? அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆ என்னன்னா நீ இன்னும் இப்படியே தான் இருக்கியா? ஏய் ஏய் காயத்ரி, இங்க வா. அம்மா அண்ணன் வந்திருக்குல்ல, இருமா. இங்க வான்னு சொன்னேன். ஆனா ஃபோன் பண்ண, நான் ஃபோன்லயாச்சும் பேசலாம்ல. ஏன் இப்படி பண்ற? அது எனக்கு டைம் இல்லை, அதான். சரி, நான் ஃப்ரீயா இருக்கும்போது ஃபோன் பண்ணேன் ப்ளீஸ்ண்ணா. ஏய் இந்த பக்கம் வான்னு சொன்னடி உன்னை. அண்ணா நான் அப்புறம் பேசிக்கலாம், பாய். ம் ஏமா இப்படி பண்ற? கொஞ்ச நேரம் அண்ணன்ட்ட பேச விடுறியா? ஏய் வாயை மூடிட்டு இல்ல. அவனோ உனக்கு அண்ணனும் இல்ல நண்ணனும் இல்ல. நீ சின்ன வயசுல இருந்து இப்படி தாமா பண்ற. எனக்கு உன சுத்தமா பிடிக்கல. சரி எந்திர போடு. ஏமா நீ மட்டும் இப்படி இருக்க? வாயை மூடிட்டு நில்லு. சரி போ, என்னவோ பண்ணி தொலை, நான் கிளம்புறேன். ச்சே, ரொம்ப நாள் கழிச்சு என் அண்ணனை பார்த்தேன். நிம்மதியா பேச கூட முடியல. எல்லாம் இந்த அம்மாவால வந்தது. இப்படியே தான் பண்றாங்க சின்ன வயசுல இருந்து. தேவிக்கு சீக்கிரமா வேலை முடிஞ்சதோ உடனே கிளம்ப சொல்லு. இங்கே தங்கிட போறாங்க. இதோ பார்விக்கி, எனக்கு ஒன்று இங்கே வரணுன்ற அவசியமே இல்லை. அவர் கூப்பிட்டாருன்னு தான் நான் வந்தேன். எனக்கு எப்படி எங்கே இருக்குன்னு தெரியும். அவங்க வேலையை அவங்கள பார்க்க சொல்லு. அவங்களோட இடம் என்னன்னு தெரிஞ்சா சரி விக்கி. டே நிதிஷ், வந்துட்டியா? வா வா, வந்து உட்காருவா. ஏன் நின்றுட்டே இருக்க? உட்காருடா. ஏங்க நானும் அவனை உட்கார உட்காருன்னு சொல்றேன், உட்காரவே மாட்டாங்க, நின்னுட்டே இருக்கான். ஏதோ உங்ககிட்ட தான் பேசணுமா? பேசுங்க போங்க. சரி சரி, நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. டே வாடா, வந்து உட்காரு வா. ஆமா, இவன் வந்தா மட்டும் என்ன உள்ள போன்னு சொல்றது. அப்படி என்னதான் பேசிப்பாங்கன்னே தெரியல. ச்சே, ஏன்டா நிதிஷ், ஏன் உட்கார மாட்டேற? சரி என்ன, வா நம்ம கார்டனுக்கு போலாமா? என்ன பேசணுமோ சீக்கிரமா சொல்லுங்களேன், நான் கிளம்புறேன். டேய் அவசரப்படாதடா, வா, நான் பேசணும் கொஞ்சம், வா. டே மச்சி வாடா, அப்பா தான் ஏதோ பேசணும்னு சொல்றாருல்ல. ம் சரி, வா போலாம். டே நித்தி, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு வர சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. எத்தனை நாள் தானே அப்படியே தனியாக இருப்ப? இங்கேயே வந்துடலாம்ல. தனியாக நீ என்ன தான் பண்ணுவ? நான் எங்கே தனியாக இருக்கேன்? சிவா என் கூட தானே இருக்கான். இருந்தாலும் சரி, பேசாமல் இங்கேயே வந்துடுறியா? ஏன் உங்கள் பொண்டாட்டிக்கு எனக்கும் சண்டை வரணுமா? டே அவ சொல்கிறதெல்லாம் நீ ஏன்டா கணக்கில் வச்சுக்கிற? போதும்பா, என்னாலாம் அப்படி இருக்க முடியாது. எனக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் நீ தானடா பார்த்துட்டு போற. ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க? யாரு? நான் பொறுப்பு இல்லாமல் இருக்கனா? நான்லாம் கரெக்டாக தான் இருக்கேன். ஆமா, இந்த வீட்டுல நடக்கிறது ஏதாச்சும் கண்டுக்கிறியா? ஏதோ விக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் பாத்துக்கிறேன். எப்பதான் நீ எல்லாம் இதெல்லாம் வந்து எடுத்துக்க போற? ஏன் உங்கள் ஒய்ஃப் இல்லை? டேய், அவளை பத்தி உனக்கு தெரியாதா? நீ ஏன்டா அவளை இழுத்துட்டு இருக்க? ஆமாம், அவங்கள தான் இழுப்பேன். அவங்க ஏன் தேவையில்லாம என் விஷயத்தில் தலையிடுறாங்க? டே அப்படி என்னதான்டா ஃபோன்ல பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லடா, சும்மா தான். சரி இங்க பாரு, எத்தனை நாள் நீ இப்படியே தனியா இருக்க போற? அதான் சொல்லிட்டேன்ல, நான் சிவா கூட இருக்கேன். அப்புறம் என்ன உங்களுக்கு? டேய், அடுத்த கட்டத்துக்கு போவேணாமாடா? என்ன அடுத்த கட்டம்? இனிமே நீ கல்யாணம் பண்ணணும்ல? அதெல்லாம் பொறுமையாக பண்ணிக்கலாம். ஏன்டா அப்படி சொல்ற? நானே உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். நான் உங்களை பார்க்க சொன்னேனா? எனக்குலாம் ஒன்றும் வேணாம். டேய் இந்த பொண்ணு எப்படி இருக்குன்னாச்சு பார்க்கலாம்ல. அதெல்லாம் வேணாம்டா. சரி, எதுக்கு வேணாம்னு சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வேணாம்னா வேணாம். டேய் எடுத்தது வேணாம்னு சொல்லாத. போய் அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் பாரு, பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைன்னா விட்டுரு. டேய் ஆமாண்டா, விக்கி சொல்றது கரெக்ட் தான். போய் பாருடா. இதோ பாருங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. ஏன்டா வேணாம்னு சொல்ற? நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன, நீ ஒரு பொண்ணை லவ் பண்றியா? யார் அந்த பொண்ணு? அவள் பேர் நிக்கிதா. நிக்கின்னு கூப்பிடுவேன். டேய் சொல்லவே இல்லை பாத்தியா என்கிட்ட? டேய் எனக்கே ஓகே ஆகி 2 நாள் தாண்டா ஆகுது. ஓ, 2 நாள் தானே ஆகுது? அப்புறம் என்ன, கழட்டி விட்டு ஒழுங்கா நான் சொல்ற பொண்ணை கட்டிக்கோ. என்னடா முறைக்கிற? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இதோ பாருங்கப்பா, ஏதோ விஷயமா கூப்பிட்டீங்க, அதனால தான் வந்தேன். இதுக்கு தான் கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். சரி, அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ் என்ன? அவள் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? நான் ஸ்டேட்டஸோட தானே இருக்கேன். நான் தனியாக சம்பாரிச்சிக்கிறேன், நான் தனியாக எனக்குன்னு சொத்து வச்சிருக்கேன். அது போதாதா? நீ எப்படி வேணாலும் முடிவெடுத்துக்கடா. எனக்கு வர மருமக கொஞ்சமாச்சும் ஸ்டேட்டஸ்ல எனக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல. நான் அவள் ஃபேமிலி பற்றிலாம் இது வரைக்கும் கேட்டதில்ல. ஏன்டா அப்படி இருக்க? அப்ப அந்த பொண்ணு இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காள் அந்த ஊர்ல? ஆமாம். இதோ பாரு, கண்டிப்பா அவங்க எல்லாம் கஷ்டப்படுற ஃபேமிலியா தான் இருக்கும். எப்படி இருந்தா எனக்கு என்ன? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. என்கிட்ட சொத்து இருக்குப்பா, அதை வச்சு நான் அவளை சந்தோஷமா வச்சுக்க முடியும். நான் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கேன், அது போதும். என்ன நீ பெருசா சேர்த்து வச்சிட்ட? சும்மா நடிச்சிட்டு இருக்க. அதுவும் மெயின் ரோல் நடினா அதெல்லாம் நடிக்காது. சும்மா சாதாரணமா ஆடு, ஏதோ பசங்க இது மட்டும் நடிச்சுட்டு தெரியற. அதெல்லாம் என்ன இது? அதுல என்ன உனக்கு காசு வந்துட போகுது? ஏன் நான் நடிச்சிட்டு மட்டும்தான் இருக்கேனா? சைட் பிசினஸ்ல எதுவுமே பண்றதில்ல, உங்களுக்கு தெரியுமா? ஓ, அதெல்லாம் வேற பண்றியா நீ? அப்படி என்ன பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னா தானடா எனக்கும் தெரியும். இப்போ ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில பார்ட்னரா சேர்ந்திருக்கேன். என்னது, சின்ன கம்பெனியா? அந்த மாதிரி கம்பெனில எல்லாம் எதுக்கு நீ சேர்ற? ஏன் இப்போ அதனால என்ன உங்களுக்கு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த மாதிரி சின்ன கம்பெனில எப்ப வேணாலும் லாஸ் ஆகலாம். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனில போய் சேர்ந்துட்டு இருக்க. ஒரு பெரிய கம்பெனில சேர்ந்தா கூட பரவாயில்ல, ஏதாச்சும் ஷேர் ஆச்சும் கிடைக்கும். இதோ பாருங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல உங்ககிட்ட, நான் எதையும் சொல்ல விரும்பல, விட்டுருங்க. டேய், அப்பா அவன் அது மட்டும் பண்ணல, 2-3 பிசினஸ் கூட தான் பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்ன சார் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு?
அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் ஒரு ஹோட்டலும் வச்சு நடத்திட்டு தான்ப்பா இருக்கான். ஓ, இதெல்லாம் எப்ப பண்ணான்? சொல்லவே இல்ல. நீங்க என்ன என் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல. இதனால என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்லடா எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இதோ பாருங்க, கேட்குற நிலைமையிலயும் நான் இல்ல, கேட்குற இடத்துலயும் நீங்க இல்ல. எதுக்கு எடுத்தாலும் இப்படி தூக்கி எறிஞ்சு பேசாத நிதிஷ். சரி, இப்போ என்ன அதுக்கு தானே கூப்பிட்டீங்க? நான் கிளம்பட்டுமா? டேய், நான் சொல்றது கேளு. உனக்கு அந்த பொண்ணு வேண்டாம். 2 நாளா தானே லவ் பண்ற, அதை செஞ்சு விட்டுரு. என்னது 2 நாளாவா? நான் அந்த பொண்ணு பல மாசமா லவ் பண்றேன். அவகிட்ட நான் 2 நாளுக்கு முன்னாடி தான் லவ்வே சொன்னேன். அவ ஓகே சொல்லிட்டா, அதை தான் நான் சொன்னேன். அந்த பொண்ணு எப்படி என்னன்னு தெரியாம. இதோ பாருங்க, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு அவளை பத்தி தெரியும். இது வரைக்கும் அவ என்கிட்ட பழகுனதை வச்சு நான் சொல்றேன். டேய், சில பொண்ணுங்க இப்படி தாண்டா நல்லா நம்ம கிட்ட பழகி நம்மளை ஏமாத்திட்டு போயிருவாங்க. போதும் நிறுத்துங்கப்பா. நிக்கி ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. எதை வச்சு நீ சொல்ற? சும்மா பார்த்து பழகிட்ட மட்டும் போதுமா? இதோ பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. நான் பாத்துக்கிறேன் என் லைஃபை. ஓ அப்படியா? சரிப்பா. உன் வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயம் அது. எப்படி நான் அதில் தலையிடாம இருக்க முடியும்? அப்பா, நான் தான் சொல்றேன்ல, அவன் நல்ல பொண்ணு தான். ஒரு நாள் நானே உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன், அப்ப பாருங்க உங்களுக்கே புரியும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நிதிஷ். என்ன? ஆமா, உனக்கு அந்த பொண்ணு வேண்டாம்.